திருப்பத்தூர் மாவட்டம் நாச்சாம்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் 20 மாணவர்களுக்கு முடித்திருத்தம் செஞ்ச உடற்கல்வி ஆசிரியர். இதனால அந்த சம்பவத்தினால மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மாணவர்கள்ட்டையும் சரி பெற்றோர்கள்ட்டையும் சரி மிகப்பெரிய பரபரப்பு உண்டாகிருக்கு அப்படின்னு சொல்லி மதிமுகம் டிவியில ஒரு செய்தி ஒளிபரப்பானுச்சு. அந்த மதிமுகம் டிவி ரிப்போர்ட்ரு அந்த உடற்கல்வி ஆசிரியரை ஏதோ கொலை குத்தம் செஞ்ச ரேஞ்சுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க தான் ஹெட்மாஸ்டரா, நீங்க தான் இதுக்கு பொறுப்பாளரா, நீங்க இந்த மாதிரி மாணவர்களுக்கு முடி வெட்டலாமா அப்படின்ட்டு. என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா, உடற்கல்வி ஆசிரியர் முடி வெட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாணவர்கள் கேட்கல. உடனே 2 முடி திருத்துறவங்களை கூட்டிட்டு பள்ளி வளாகத்திலேயே வச்சு முடியை கட் பண்ணி விட்டுருக்காரு. எல்லா மாணவர்களுக்கும் கிடையாது, யாரெல்லாம் ஒழுங்கா முடி வெட்டலையோ அவங்களுக்கெல்லாம் வெட்டி விட்டுருக்காரு. இது என்ன பரபரப்பு இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்குன்னு அவரை நிக்க வச்சு கேள்வி கேட்டார் அந்த நிருபர்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே நம்மளே நிறைய பேத்துக்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம், நிறைய சின்ன பசங்கள்ட்ட எல்லாம் கேட்டிருக்கோம், ஏன்டா முடிய குருவி கூடு மாதிரி வச்சிருக்க, அப்புறம் இந்த இப்படி கரைச்சி விட்டு அது ஒரு பங்கராவட்டி மாதிரி வச்சிருப்பாங்க, ஸ்கூலுக்கு தானே போற, நீங்களாம் ஸ்கூலுக்கு தானே போற, இதெல்லாம் வாத்தியார் கேட்க மாட்டாரா அவங்கள அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. நாங்க எங்க இஷ்டம், இதுதான் இப்ப ஃபேஷன் அப்படின்ட்டு போவாங்க. நம்மளே நினைப்போம், ஏன்டா வீட்டில் பெற்றவங்க கேட்க மாட்டாங்கன்னா, பெற்றவங்க சொன்னாதான் கேட்கறது இல்லையே. இப்போ இருக்க ஜென்ரேஷன் பெற்றவங்க சொன்னால் காதில் கூட வாங்க மாட்டாங்க. இதுதான் ஃபேஷன் போ அப்படின்னு அவங்க பேசுறது காதில் விழுகாது, போயிடுவாங்க. அப்போ கண்டிக்க வேண்டியது யாரு? பள்ளியில் இருக்க ஆசிரியர்கள். பள்ளியில் இருக்க ஆசிரியர்கள் சொன்னாலும் அதையும் காதில் வாங்கிக்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணுவார் அந்த ஆசிரியர்? உட்கார வச்சு முடி வெட்டி விட்டார். இதில் என்ன தப்பு இருக்குன்னு அந்த நிருபர் போய் கொலை குத்தம் பண்ண மாதிரி அந்த ஆசிரியரை கேட்டாருன்னு தெரியல. பள்ளிக்கு எதுக்கு அனுப்புறோம்? நம்ம பாடத்தை மட்டும் படிக்கிறது இல்லை பாடம் மட்டும் நடத்துறது தான் ஒரு பள்ளிக்கூட வாத்தியாரோட வேலை அப்படின்னு அந்த நிருபர் நினைக்கிறாரா, இல்லை அந்த டிவி சேனல் நினைக்குதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. படிப்போட ஒழுக்கத்தையும் சேர்த்து கற்றுக் கொடுக்கறது தான் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தோட ஒரு நல்ல ஆசிரியரோட கடமை அப்படின்னே சொல்லலாம். அப்படி பார்க்கையில அந்த உடற்கல்வி ஆசிரியர் நல்லதுதான் பண்ணியிருக்காரு, நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்காரு அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா அவர் ஒன்றும் எல்லா மாணவர்களையும் பிடிச்சி இப்படித்தான் வெட்டணும் அப்படின்னு வெட்டி விடலை. அந்த குறிப்பிட்ட 20 மாணவர்கள் சரியான முறையில் முடி வெட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதையும் கேட்கல அப்படின்ற பட்சத்தில் பள்ளி வளாகத்தில் வச்சு வெட்டி விட்டுருக்காரு. இதில் எனக்கு எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இது பெரிய கொலைக்குத்த ரேஞ்சுக்கு அந்த டிவி நிருபரும் அந்த டிவி சேனலும் போட்டு அவர் முகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் நான் மனதார அந்த உடற்கல்வி ஆசிரியரை பாராட்டுறேன். உங்க கருத்து என்ன அப்படின்றது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.